மீரா மிதுன் அப்படின்னு ஒரு பொண்ணு பிக் பாஸ்ல போய் சேரனெல்லாம் வந்து கதை அடிச்ச பொண்ணு. அப்பதான் அந்த ஜோ மைக்கேல் அப்படின்ற ஆள் வந்து உள்ள நுழையிறாரு, யூடியூப்ல நுழைஞ்சு இந்த ஃபேஷன் சொல்ல அவர் நடத்த வரான். அதோட அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஜோ மைக்கேல் மேல அவதூறு வைக்க புகார் கொடுக்க, ஜோ மைக்கேல் வந்து அந்த பொண்ணு மேல எவ்வளவு முடியுமோ உட்காந்து நக்கலா கிண்டலா பேசி. ஆனா வந்து மீரா மிதுன் நார்மல் கிடையாது, அது அப்நார்மல். சைக்காலஜிக்கலி அதுக்கு பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் அதை வச்சு நல்லா எல்லாருக்கும் நல்லா பொழுது போச்சு. சரிங்களா? நம்ம நாட்டில் மனிதாபிமானம் பஞ்சம் நிறைய இருக்குது. அழுவணும், பெண்கள்னாலே அழுவணும். அழுதா மட்டும்தான் ஒத்துக்குருவாங்களே தவிர அவங்க ஒரு மாதிரி தன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உயர்வு மனப்பான்மையோட சுத்தனா கல் அவுட் ஏரிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை வந்து ஜோ மைக்கேல் தலைமையில நல்லாவே நடந்துச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணு கடைசியில என்னத்தையோ உளறி இங்க வந்து சாதி பத்தி பேசுனதுக்கு உள்ள போட்டுருவாங்க. அதனால அது ஏதோ பேசி அது பாருங்க, எவ்வளவு அந்த பிள்ளை எவ்வளவு விவரம் இல்லாம இருப்பாங்க, எவ்வளவு பெரிய பணம் திருடுறாங்க, மோசடி என்னென்னமோ பண்றாங்க, அவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த பிள்ளை ஒரு வீடியோ முன்னாடி பேசி கடைசியில் அது மேலே போலீஸ் தேட வச்சு ஒளிஞ்சு மறைஞ்சு இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் முன்னாடி ஆஜராயிருக்கு. இதுக்கு இடையில டெல்லியில் கூட ஏதோ மனநல ஆஸ்பத்திரியில் போய் வேற ஏதோ செக் பண்ணியிருப்பாங்க போல. அப்படி ஒரு சூழல். அந்த பிள்ளைய ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதுல ஜோ மைக்கேலுக்கு பெரிய பங்கு இருக்கு. அப்போ வந்து அந்த மீரா மிதுனோட அம்மா கிட்ட விஜய் பார்வதி பேசியிருந்திருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பேசினப்ப வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவா, மீரா மிதுனுக்கு ஆதரவா விஜய் பார்வதி பண்ணியிருக்காங்கன்ட்டு எனக்கு அப்பாலஜி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காப்லையா யார்கிட்ட? பார்வதி கிட்ட. இன்னைக்கு பார்வதி ஆன்டின்னு சொல்லி வீடியோ போடுறது இதே ஜோ மைக்கேல் தான். அவரே சொல்றாரு, நான் வந்து நல்லபடியா வளர்க்கப்பட்டவன்றாரு. வளர்ப்பு பத்தி பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல வளர்ப்புன்னு சொல்லி தான் மாட்டிக்கிட்டாங்க. பிக் பாஸ்லயே ஆரி கலந்துகிட்ட பிக் பாஸ்ல வளர்ப்புன்னு சொல்லி மாட்டிக்கிடுச்சு அந்த பொண்ணு சம்யுக்தா. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல விக்ரம வந்து யாரோ வளர்ப்புன்னு சொல்லி பிரச்சனை. நான் வந்து பார்வதிக்கு பர்சனலா மெசேஜ் போட்டிருக்கேன். அது வந்து நான் வளர்ந்த பொறப்பு அப்படி. ஸோ என் பொறப்புல தப்புன்னு நம்ம சொல்லிடுவோம். விஜய் பார்வக்கா இருக்காங்களா, அவங்க வந்து மீராவுடைய அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, என்னம்மா இந்த மாதிரி ஒரு ட்விட்டர்ல வந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கதர்னதையும் கேட்டிருக்காங்க. அவங்க கதரும் போது என்ன மட்டுமே தெரியாமல் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்றது எல்லாருமே தெரியும். ஸோ 3 அம்மா வயசு, ஸோ யாருமே அவங்க அம்மாவை வந்து கேவலமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து நான் வளர்ந்த பொறப்பு அப்படி. ஸோ என் பொறப்புல தப்புன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப ஜோ மைக்கேல் மட்டும் வளர்ப்பு பத்தி பேசலாமா? நான்லாம் நல்ல வளர்ப்புனா உடனே நல்லா வளர்க்கலாம் தானே அர்த்தம். நீ பாதி கட் பண்ணி சொல்லிட்டா உடனே அது சரியாயிடுமா? என்னை நல்லா வளர்த்துருக்காங்க நான் சொன்னேன், எதிராளி நல்லா வளர்க்கலன்னு அர்த்தம். நான் அதை சொன்னேன்னா நான் மாட்டிக்கிறேன். அதனால என்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பாக்குறவங்களுக்கு புரிச்சுக்கிட்டா போதும் அப்படின்ட்டு. இந்த பார்வதியா ஆன்டின்ற வார்த்தை எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க? இப்போ இந்த ஜோ மைக்கேலுக்கு வந்து பார்வதியை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெளியே வரத்திட்டையும். ஏன்னா அந்த 5 வருஷ பகை மீரா மிதுன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால பண்ணணும். இந்த பையனை வந்து இவன் வந்து மறவர் ஜாதியா இருக்கான், அதனால இவனை அடிக்கணும், இவனை அடிச்சா அந்த ஜாதியவே அடிக்கிற மாதிரின்ற அந்த மனநிலையோட ஜோ மைக்கேல் இறங்கி வேலை செய்றாரு. அன்னைக்கு பேட்டி எடுத்தப்ப கூட சரி அவ்வளவுதான் போல, இதோட விட்டுருவாங்க நான் நினைச்சேன். இப்போ உட்காந்து கல்யாணம் போட்டா என்ன, அந்த பொண்ணு என்னமோ போலீஸ் போய் புகார் கொடுத்துருக்கேன், ஏமாத்திட்டாங்க. ஊரறிய தானே கல்யாணம் நடந்திருக்கு, அதை பார்த்தாலே ஒரு மண்டபத்துல தான் நடந்திருக்கு. கல்யாணம் ஆகலன்னு சொன்னா என்ன? கல்யாணம் ஆகலன்னு சொல்லி யாருமே கல்யாணம் முடிக்கிறது இல்லையா? கல்யாணத்தை மறைச்சு அது கண்டிப்பா டைவர்ஸ் தான் ஆகிருக்கான், தனியா தானே சுத்திட்டு இருக்கான். எவ்வளவுதான் அவமானப்படுத்துவீங்க ஒரு பையன்? ஒரு அல்லவே இல்லையா? இப்படியா பைத்தியம் பிடிச்ச அலைவீங்க? நீங்களாம் மனுஷங்க தான். நீங்களே ஒரு பையன் பின்னாடி இந்த அளவுக்கு வன்மத்தோட சுத்துறீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க?